சொல்றாங்க, என் மகனை நீ வேணா கூப்பிட்டு போற மீனா, நான் உங்க மகன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுக்கிறேன். நீ தம்பியோட கல்யாணம் இம்புட்டு லேட்டா வருவீங்க. ராஜி சொல்றாங்க, கல்யாணத்தையே நீங்க நடத்த போறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் இம்புட்டு லேட்டா வரீங்க? கேள்வி சொல்றாங்க, உங்களை மாதிரியே எனக்கு மாமியா இருக்காங்க, வேலையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அப்பா அப்படின்னு ஓஞ்ச மாதிரி ஆகி போயிருது வீட்டுல. சொல்றாங்க, அண்ணே பாத்தீங்களா, எங்களை வாடுற மாதிரி நைஸா உங்க அம்மாவையும் தாக்குறாங்க அண்ணி. தானே பேசாம இருக்கேன். என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட பாக்குறியா நீ? இப்படிலாம் இல்ல நீ. அப்பனா இது என்ன? சொல்றாங்க, வந்ததும் வராதம்மா உங்களை கடையில யானை உருட்டி தள்ளுற மாதிரி எல்லாரையும் தள்ளுற, என்னைய பார்த்தா யானை மாதிரியா இருக்கு, இதில் வாங்க மாமான்னு சொல்றாங்க. வேலி சொல்றாங்க செந்தில் கிட்ட, உன் பொண்டாட்டி என் புருஷன் கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குறாடா. இப்ப இல்லையாக்கா? செந்தில், நான் போய் சொல்றேனா? மீனா என்ன சொல்லிருப்பானா, நீ வல்லவ நல்லவன்னு சொல்லிருப்பா. அப்படி சொல்லல செந்தில், ட்ரிப்பு வந்துட்டு போனேன்ல, அவ வாயை திறந்தாலே உன்னை பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கா. வாக்கா ரூம்ல அவ சொல்ல வந்ததெல்லாம் நான் சொல்றேன். சொல்றாங்க, ஸ்பீக்கர்ல பாட்டு போட வேண்டியதானே? சொல்றாங்க, அக்கா இன்னைக்கே எப்படி போடுவாங்க, நாளைக்கு தான் போடுவாங்க. அரசி, ராஜி அண்ணி வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க. எதுக்கு வம்பு? வீட்டுக்காரங்க சண்டைக்காரங்க அண்ணி வீட்டுக்காரங்களா ஆயிட்டாங்களாக்கும். மதியம் எல்லாருக்கும் டீ குடுக்கறாங்க. ஊர் உலகத்துல மாமியார் எல்லாம் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க? மருமகளுக்கு நேரங்காலம் பார்க்காம டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. லலி, அதுல என்ன இருக்கு? நான் போட்டு கொடுக்கலையா? நீயும் அரசியும் மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு. சொல்லுங்க அத்தை, மாமியார் கண்ணத்தை மருமக கிள்றதும் மருமக கண்ணத்தை மாமியார் கிள்றதும் இந்த வீட்டுலதாம்மா நடக்கும். சொல்றாங்க, அண்ணிகளும் அம்மாவும் ஒத்துமையா இருக்கிறது நல்லது தானே? சொல்றாங்க, அப்படி இருக்கிறது வேற, வரமுறை இல்லாம மரியாதை கொடுக்காம இருக்கிறது வேற. சொல்றாங்க, என்ன நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? மேல எங்களுக்கு அம்புட்டு மரியாதை இருக்குது, மரியாதை இருக்கிறதுனாலதான் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி விளாடுறியாக்கும். சொல்றாங்க, அம்மா உனக்கு மாமியார் இல்லாதனால எப்படி மாமியார் நடந்துப்பாங்கன்னு உனக்கு தெரியாம போச்சுமா. இது ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப இடம் கொடுத்து பேசிட்ட. வரப்போற மருமக கிட்டையாவது பார்த்து நடந்துக்க. ஸ்ட்ரிக்டாவே இருமா, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இப்ப சொன்னீங்க பாருங்க, இது 100ல 1 வார்த்தை. நியாயப்படி நான் தான் மூத்த மருமகளா இருந்தாலும் முறைப்படி அவங்கதான் உங்க மூத்த மருமக. நினப்புல அவங்க ஏதாவது பண்ணி வச்சிடக்கூடாது இல்ல சொல்ற மாதிரி அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கோங்க. சொல்றாங்க, அண்ணி நீங்க சரியான ஆள் அண்ணி. நீங்க உங்க மாமியார் எப்படி நடந்துப்பாங்க அதை ஏன் கேக்குற ராஜி? வேலை செய்யாது, இருக்க ஜாமான்சட்டை அங்க கொண்டு போய் வையினாலும் வைக்கவே வைக்காது. எங்க அண்ணன் மேல இருக்காரு, மனுஷனுக்காண்டிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளும். மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, பொரியல், இல்லாட்டி தொண்டை குழிக்குள்ள இறங்கவே இறங்காது. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா அதுவும் பண்ணாது. ஏதாவது ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்க, அன்னைக்கு என் மாமியாளுக்கும் உடம்பு சரி இருக்காது. எழுத்து அவ்வளவு கொடுமைப்படுத்தும். சொல்றாங்க, குழலி நீ ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இருக்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா இருமா. நீ வெளுத்ததெல்லாம் பால்னு வெள்ளந்தியா நம்பிக்கிட்டு இரு. சும்மாலே என் மாமியாரு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுமா. சரி, அவங்க அப்படி இருந்தா நான் அப்படி இருக்கணுமா குழலி? அந்த அளவுக்கு எல்லாம் நான் இருக்க சொல்லல. கிட்ட ஏமாந்த மாதிரி அங்கேயும் போய் ஏமாந்து நிக்காதன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இரு. எங்க கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அத்தை அண்ணி சொல்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருங்க. இங்கமயில் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. இது சொல்லி கொடுத்து அனுப்புனாலும் அனுப்புவாங்க சொல்றாங்க, செஞ்சாலும் செய்வாங்க. சொல்றாங்க, எனக்கும் அதாம்மா தோணுது. நான் சொல்றத கேளு, அந்த பிள்ளைகிட்ட ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கோ. எனக்கு அதெல்லாம் வராதடி, அதெல்லாம் வரணும் அம்மா, இல்லாட்டி உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவா. மாமியா கெத்துன்னு இருக்குமா, அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சொல்றீங்க சரி. ஏண்டி மீனா, கப்பெல்லாம் கொண்டு போய் உள்ள எல்லாம் வைக்க கூடாது, கழுவி வைக்கணும், புரியுதா? கிட்டே இருக்க, எந்திரிச்சு கழுவை போ. பின்றியேம்மா. பூமதி சிரிக்கிறாங்க. எனக்கும் நல்லா மிரட்ட வருது, பரவாயில்லையே. உன் மேல எப்படி கோவப்படுவேன்? சொல்றாங்க, அக்கா நீ இம்பிட்டு நேரம் எடுத்த கிளாஸ் எல்லாம் வேஸ்டா? தேரவே தேராது. வடிவேலுக்கு சரவணன் கால் பண்றாரு. நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் பேசுறத வடிவேலு பாத்துறாரு. ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து மோதிட்டேன் மச்சான், பாத்து போடா. என்ன யோசனையில போன? ஏன்னு நிச்சயமானா பசங்கள்லாம் எப்படி மாறுறாங்க பாத்தீங்க மச்சான்.
மாறினது யாரு? உங்க மூத்த புத்திரன் தான். கல்யாணமே இன்னும் ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா மச்சான். மானம் கெட்டவனே, அத போய் ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? போய் வேலை இருந்தா பாருவா. கதிர் சேர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் பாத்துட்டு போறாரு. சொல்றாங்க கதிர்கிட்ட, இந்த நகை விஷயத்த நான் வீட்டுல சொல்லட்டுமா? திடீர்னு ராஜி சொல்லலான்னு தோணுச்சு கதிரு. சொல்றியா இல்ல காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றியா ராஜி? கல்யாணம் நடக்க போற இடத்துல இத சொன்னேன்னா செம்மையா இருக்கும். இதே பத்திக்கிட்டே எரியும். கதிரு, நான் இப்ப சொல்லல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? சொல்றதுனால என்ன நடக்க போகுது? நீ திட்டு வாங்காம இருப்பல்ல, அத நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மைய மறைச்சேன்னு திருப்பியும் எங்க அப்பா திட்டுவாரு. பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் இப்ப அப்பாவுக்கு கொஞ்சமாவது அன்பு இருக்கு உன் மேல. சொன்னேன்னா அன்பு பாசம் எல்லாமே போயிடும். பரவாயில்லையா? இன்று மலேசியாவின் நாணயம் ரிங்கெட். நாளை சந்திப்போம்.